ஆக்சுவலாக வந்து வீர் வியான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். பிளான் பண்ணவே இல்லை, 1 இயருக்கு அப்புறம் தான் பிளான் பண்ணலான்னு சொல்லி இருந்தோம். ஸோ வி எக்ஸ்பெக்டட் ஓகே கேர்ள் பேபி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா எங்களோட ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் பாய்ஸ் தான், எல்லாமே பாய்ஸ் தான். இப்போ கேர்ள் பேபியாக இருந்தால் அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தோம். எங்கள் டாக்டர் மீட் பண்ணணும், டாக்டர் கூப்பிட்டாங்க அப்படின்னா ஒருவேளை நானும் பயந்துட்டேன். ஓகே வேறு ஏதோ பற்றி பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு நானும் போனால் திடீர்னு சர்ப்ரைஸாக எடுத்து கொடுத்தாங்க ஐம் ப்ரெக்னென்ட் அப்படின்னு. அந்த நிமிஷம் உடஞ்சிட்டேன் நான். அண்ட் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோடனே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரில, அப்படியே ஃபுல் டம் ஆகிட்டேன் நான். நடந்து முடிஞ்ச உடனே நாங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பேசிகிட்டு இருந்தோம். ஓகே உங்களுக்கு அப்போ தான் கேட்டாங்க இவங்க பாப்பாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்னு சொல்லி 9th மந்த் அவங்க வயிற்றை தொட்டு நான் கேட்டிருக்கேன். ஆமாம் உனக்கு உன்னை பார்க்கணும் சீக்கிரம் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு நாங்கள் தூங்குகிறோம். திடீர்னு 2 மணிக்கு என்னை எழுப்பி இந்த மாதிரி வாட்டர் பிரேக் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்போயே குடுக்குன்னு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே போனால் வந்து எனக்குள்ளே ஒரு பயம் என்னென்னா இவங்க பெரிய பெயின் தாங்குவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருந்துச்சு. பட் அதையெல்லாம் தாண்டி மார்னிங் 11:13 வந்து வந்தான் சிங்கக்குட்டி. வந்தோடனே அப்படியே கையில் ஃபஸ்ட்டு நான் தான் எடுத்தேனே அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சு. இந்த சைடு இவங்க அவன் ஃபுல் பிளட்டோட கையில் அழுதுட்டு அந்த பாப்பா இவ்வளோண்டு தான் இருந்தான். அதை எடுத்து வச்சும் போது ஒரு அப்பாவுக்கு அந்த ஃபீல் என்ன அப்படிங்கிறது எனக்கு அந்த மூமெண்ட் தான் வந்து உணர்ந்துச்சு. எனக்கு தாயாக மாறிடுவே உனக்காக. எங்களுக்கு என்னென்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து கேர்ள் பேபி தான், நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டது வந்து கேர்ள் பேபி தான். ஃபஸ்ட்டு கேர்ள் பேபியாக வந்துச்சுன்னா செகண்ட் பேபியே வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். செகண்ட் பாயாக இருந்ததுன்னா சரி ஓகே இன்னொன்று, ஏன்னா எங்களுக்கு கேர்ள் பேபி தான் வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். பேர்லாம் நாங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணிட்டோம் வியா அப்படின்னு சொல்லிட்டு. சரி பையனானதுனால நாங்கள் வியான் அப்படின்னு. வீர் அப்படின்னா வந்து தைரியம், ஸ்ட்ராங், பிரேவ். வியான் அப்படிங்கிறது ஸ்பெஷல் நாலேஜ், ஸ்பெஷல் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு இது. ஓகே நமக்கு அதுதான் பிரேவான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா ஒரு இது தானே, நானும் ஒரு ஆர்டிஸ்ட் தானே. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது இஷ்டம். இந்த 1 year ஜர்னி வந்து சீக்கிரமா வளர்ந்த மாதிரி இருந்தது. பிகாஸ் நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கும்போது த்ரூன்னு இருந்தால் நடக்கலாம் ஆரம்பிச்சிட்டா அப்படிங்க. இல்லை நான் ஷூட் முடிஞ்சு வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கு போய் டோர் ஓப்பன் பண்ணால் தவுந்துட்டு இருக்கும். என்னை பார்த்தோன்னே அவன் என்னை பார்த்து ஒரு சிரிப்பான், அவ்வளோதான். அந்த டயர்டெல்லாம் மறந்துடும். பையனோட ஒரு சிரிப்பு பார்க்குறது இருக்குல்ல, அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான திங்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு பேபி பார்க்குறதுன்னு இருக்குல்ல, முதல்ல இவங்க ஃபீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் இவனுக்கு தெரியுது அம்மானு. ஃபீட் பண்ணி முடிச்சோன்னா அப்படியே மூஞ்சி பார்க்குறான். க்ளோஸ்அப்பில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் தெரியும் பாப்பாவுக்கு, தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு. அப்படின்னா பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் இவங்களை பார்த்து தான் சிரிச்சான். மீண்டும் ஒரு ஜனனம் கொடு வாடா என் மகனின் அன்னையன பதவி
கொடு. மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு ஏதோ குழந்தைங்க வந்ததுன்னா நம்ம போய் பிடிச்சி இழுத்தாலும் ஏன்ட்டு அம்மா கிட்ட போகும். அப்போல்லாம் யோசிப்பேன் நம்மளும் அம்மா இருந்தாலும் நம்ம கிட்டே வரும்ல அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. நேற்று இவங்க ஆஃபீஸில் வந்தாங்க, சில் ரூமில் நின்றுட்டு இருந்தான். திரும்பி பார்த்தோம் கையை நின்றுட்டு அப்படியே சிரிச்சு நேரம் ஓடிதான் அவன் அம்மாட்ட வரான். ஸோ பார்க்கும்போது செமையாக இருந்துச்சு. தாயாக மாறிடுவேன் உனக்காக. ஆனால் விளையாடுறதெல்லாம் என்கிட்ட தான் வந்து விளையாடுறது, அவனை பார்த்து ரசித்து பியூட்டிஃபுல். ஈர்வியான் வந்து அவனை விட்டுட்டு நான் வேலைக்கு சென்னைக்கு போனேன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஸோ அந்தளவு ஒரு அட்டாச்மெண்ட் அவன் கூட. பாட்டி அண்ட் தாத்தா. தாத்தாவை பார்த்தா 2 தாத்தா, இவங்க அப்பாவும் சரி எங்கள் அப்பாவும் சரி, பார்த்தா தெரிச்சு ஓடுறது, அப்படியே கையை நீட்டிட்டு பேண்ட் போகிறது. அண்ட் என்னதான் அழுதுட்டு இருந்தாலும் இவங்க அம்மாவை பார்த்துட்டா சிரிப்பு தான், சிரிச்சுட்டே அழுவான். ஸோ அந்த 2 அம்மாவும் அந்த தாத்தா பாட்டி பாண்டுங்கிறது வந்து வேற லெவல். அந்த ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, அப்பா அம்மா பையன் அப்படிங்கிறத தாண்டி எல்லாத்தையும் மறந்து இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இருக்குல்ல, அது சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங், அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான்.